சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது. இது உடன் வராது. தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும். தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீகக் கல்வி கற்பிப்பதற்காக. இந்தக் கல்வியின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜபதவி கிடைக்கின்றது. சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவா? பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம். நீங்கள்தான் முதன்முதலாக தந்தையிடமிருந்து பிரிந்தவர்கள். ஆகவே சிவபாபாவும் உங்களைத்தான் முதல் சந்திக்கின்றார். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லை. யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம்தான் இருந்தது என்று தோன்றவில்லை. ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல், எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லோருடைய மனதிலும் பிரவேசித்து அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதைத் தெரிந்து கொள்கின்றார் என்று அர்த்தமல்ல. சாந்தி தாமத்தையும் சுக தாமத்தையும் நினைவு செய்வதால் அந்த கடைசி கால எண்ணங்கள் படிதான் நமது நிலை அமையும். சாந்தி தாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்திலிருந்து விடுபடும்போது ஆத்மாக்கள் சாந்தி தாமம் சென்றடையும். பாபா கூறுகிறார், என்னோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள், இல்லையெனில் விகாரங்கள் விநாசமாகாது. எனவே தான் பிரம்மா பாபாவின் புகைப்படம் எடுப்பதைக் கூடத் தடுக்கின்றார். ஏனெனில் இது அவருடைய சரீரம்தான் அல்லவா? மன்மனாபவ என்று தந்தை கூறுகின்றார். மன்மனாபவ என்று கூறுவதன் மூலம் நினைவு வந்துவிடும். இந்த பழைய உலகத்தின் அழிவு கண்முன்பாக உள்ளது. இதுதான் மகாபாரத யுத்தம் என்று ஏன் கூறுகிறார்கள்? பாரதத்தில் யக்ஞம் ஆரம்பம் ஆகியுள்ளது. இதிலிருந்து விநாசத்தின் பிழம்பு வெளியாகிறது. உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய முன்னேறும் கலை, உங்களுடைய உயர்வால் அனைவருக்கும் நலம். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. சர்வ சக்திவான் அன்புத் தந்தை தாங்கள் வருவதும் சங்கமத்தை தருவதும் என்னை குழந்தையாக எடுத்து அரவணைத்து பாலனை தருவதும் தூய்மையாக்கி பரந்தாமத்திற்கு உங்களுடன் அழைத்துச் செல்வதற்காகத்தான். ஆத்மா தனியாகத்தான் வந்தேன். நாடகத்தின் அனுசாரத்தில் சிருஷ்டியில் விசேஷ பாகத்தை நடிப்பதற்கு வந்த நான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு சரீரம் எடுத்து உதிர்த்துவிட்டு மற்றொரு சரீரம் எடுத்தே சங்கமம் வந்திருக்கிறேன். சரீரமின்றித்தான் இனிமையான பரந்தாமம் திரும்பிச் செல்ல வேண்டும். எனது நிச்சய புத்தியை வலிமை கொள்ள செய்து நம்பிக்கையை எனக்குள் நிரப்பியிருக்கிறீர்கள். எனது முதன்மையான காரியம் தங்களை நினைவு செய்து செய்து எல்லையற்ற பவித்திரத்தன்மையை சம்பூரணமாக அடைய வேண்டும் என்பதைப் புரிந்து புருஷார்த்தம் செய்கிறேன். தங்களது எல்லையற்ற உதவிகளையும் துணையையும் என்னுடன் எடுத்துக்கொள்கிறேன். பாரதத்தில் யக்ஞம் ஆரம்பமாகிவிட்டதையும் விநாசத்தின் தீப்பிழம்பு வெளியாகிவிட்டதையும் திவ்ய புத்தியால் உணர்ந்துவிட்டேன். பதீதமான உலகாய விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விலகி தங்களோடு முழுமையான உறவு கொண்டுள்ளேன். அன்பின் வழியில் நினைவில் பாவங்கள் கரைகள் நீங்கி ஆத்மா சதோ பிரதானமாகிறது. தங்களது அன்பின் பவித்திர ஜுவாலையின் பிரபாவம்
எனது நினைவில் ஊடுருவி முழுவதும் வியாபித்து ஜுவாலையாக உயர்ந்துவிட்டது. உள்ளுணர்வுக்குள் என்ன, ஏன் என்ற கேள்விகள் எழுவதில்லை. முழு சமயமும் யோக யுக்தி குழந்தையாக எனது ஸ்தூல பொறுப்புகளின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு முக்தி பெற்றுள்ளேன். சௌபாகியத்தை அடைந்திருக்கிறேன். அனைத்தும் நன்மைக்காகத்தான் நிகழ்கிறது என்பதை உறுதியாக பதிவாக்கி பயணிக்கிறேன். அனைத்துமே செய்பவர், செய்விப்பவர், பொறுப்பில் ஒப்படைத்து உள்ளேன் என்ற ஸ்திரமான நம்பிக்கையில் சத்தியத்துடன் இணைந்த பண்பாட்டை எனதாக்கிக் கொண்டுள்ளேன். சத்தியத்தன்மையின் தைரியத்துடன் பரமாத்மா தங்களது பிரத்யட்சத்திற்காக நிமித்தமான கருவியாகி தங்களது கட்டளைக்காக ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். சிவதந்தை, உங்களோடு இணைந்திருக்கும் பாக்கியத்தைக் கொடுத்தது உங்க எல்லையற்ற அன்பு என்பதை சம்பூரணமாக அனுபவம் செய்கிறேன். பாபா, நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.